வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து ரியாக்ட் நேட்டிவில் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் வந்து பேக்கெண்டுக்காக நம்ம PHP, Node.js, Python எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஒரு லாகின் ரெஜிஸ்டர் கோடுக்காகவே நேரத்தை செலவிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபயர்பேஸை பயன்படுத்தலாம். ஃபயர்பேஸ் வந்து கூகுளோடைய ஒரு ப்ராடக்ட். அதுக்குள்ளே ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. அதில் அத்தன்டிகேஷன்ன்ற ஒரு சர்வீஸ் பயன்படுத்தி நம்ம லாகின் ரெஜிஸ்டருக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து ஃபயர்பேஸில் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீங்கள் ரியாக்ட் நேட்டிவில் ஃபயர்பேஸை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு சரியாக தெரியலனா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை ஆழமாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் எப்படி பண்ணுறது ரியாக்ட் நேட்டிவில் அப்படின்னு நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த வீடியோலையும் அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதோட இந்த ஃபயர்பேஸில் யூஸ்ஃபுல்லான சில மெத்தடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மொத்தத்தில் வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான லாகின் ரெஜிஸ்டரை ஃபயர்பேஸை வச்சு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லாகின் ரெஜிஸ்டருக்கான ஒரு உதாரணம். இதில் வந்து லாகின் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. ஒரு யூசர் லாகின் பண்ணிக்கிறதா இருந்தால் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். கீழே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஹேர்ன்ற டெக்ஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வரும். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அந்த யூசர் வந்து கிளிக் பண்ண உடனே சரி யூசர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, பேக் எண்டில் என்ன நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸை தான் பயன்படுத்துகிறோம். ஆக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண அந்த யூசரோடைய டேட்டா இப்போ ஃபயர்பேஸில் இருக்கும். இதுதான் ஃபயர்பேஸ்க்கான பேஜ். அதில் அத்தன்டிகேஷன் சர்வீஸில் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண யூசர், அதாவது மேரின்ற யூசர் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இவருடைய டேட்டா வந்து இந்த ஃபயர்பேஸில் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் லாகின் ரெஜிஸ்டர் நம்ம பண்ணுறோம். ஆப்பை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் அவர் லாகின் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அப்போ டேஷ்போர்டுக்கு தான் திரும்ப ரீடைரக்ட் பண்ணணும். ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்பை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுது. அப்போது நமக்கு லாகின் ஸ்க்ரீனில் நிற்கக்கூடாது, டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் தான் வந்து நிற்கணும். பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து நின்றுச்சு இப்போது. சரி, இப்போ லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த யூசருடைய டேட்டா வந்து அழிஞ்சிரும். அப்போ லாக் அவுட் ஆகி லாகினுக்கு வந்துடுவார். இப்போ லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா லாகினுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த தடவை டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் நிற்காது. ஏன்னா லாகின் டேட்டா வந்து அழிஞ்சு போச்சு. அப்போ அவர் வந்து லாகின் ஸ்க்ரீன்லேயே தான் நிற்பார். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு காட்ட போகிறேன். ஆக மேரின்ற அந்த யூசருடைய டேட்டா நம்மளுடைய ஃபயர்பேஸில் இருக்குது. ஆக இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நான் லாகின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி திரும்பவும் வந்துருச்சார். அது மட்டும் இல்லை, நம்ம எரர் ஹேண்ட்லிங்கும் இதில் சின்னதாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு மேரின்ற ஒரு யூசர் இருக்கிறாரு, பட் இல்லாத யூசர் என்னென்னா மேரி 123. அந்த யூசர் இமெயிலை வச்சு நான் லாகின் பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள் ஃபயர்பேஸில் இந்த மாதிரி ஒரு எரரோ காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து லாகின் ரெஜிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த ஒரு 3 ஸ்க்ரீனை உருவாக்கி அதை எப்படி நம்ம ஃபயர்பேஸில் கனெக்ட் பண்ணி சரியாக இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கான ஃபைனல் அவுட்புட். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் இடையில டிப்ஸாக சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாட் ஜிபிடிலேயே நான் வந்து சர்ச் பண்ணி கிடைக்காத விஷயங்களெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தேடி சொல்லியிருக்கிறேன். ஸோ தயவுசெய்து வந்து எதையுமே வந்து குறித்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க ஈஸியாக. வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போது ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட். வலது பக்கம் வந்து மொபைல் ஸ்க்ரீன் வந்து தெரியும். எக்ஸ்போ கோவில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேனர் கோடு வச்சு எக்ஸ்போ கோவில் வந்து கனெக்ட் பண்ணுறதெல்லாம். சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனை வந்து உருவாக்க போகிறோம் இந்த ஆப்பில். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து முதல்ல ஸ்க்ரீன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் பல்வேறு ஸ்க்ரீன்ஸ் வந்து வரப்போகுது. உள்ள இந்த மொபைல் என்னென்ன ஸ்க்ரீன்லாம் இருக்குமோ அதெல்லாம் வரப்போகுது. இந்த ஃபோல்டரில் வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் உருவாக்குறேன். இது வந்து ஒரு காம்போனெண்ட் ஃபைல். முதல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு காம்போனெண்ட்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்
ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு பேர் வைக்கிறேன், அந்த காம்போனெண்ட்டுக்கு பேர். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட் காம்போனெண்ட் ஒன்று வச்சு அதில் வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் காம்போனெண்ட் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எரர் வரும். மேலே வந்து டெக்ஸ்ட், சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு காம்போனெண்ட், இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம app.jsல வந்து கொண்டு வரணும், ஏன்னா அதுதான் எல்லா காம்போனெண்ட்டையும் உள்ளடக்கி வச்சுருக்கோம். ஆக app.js ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற கோட் எல்லாத்தையும் வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த வியூ தவிர்த்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடுறேன், சரிங்களா? எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா blank ஆகிடும். இப்போ நம்ம வந்து அந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனை உள்ளே கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே டேப் ஸ்பேசஸ் வந்து 4 வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணும்போது சஜஷன்ஸில் வரும் VS கோடில். நான் அப்படியே செலக்ட் பண்ணனா மேலே இம்போர்ட் ஆகிடும் இந்த காம்போனெண்ட்டு. இப்போ இந்த காம்போனெண்ட்டை இந்த வியூக்குள்ளே வச்சாச்சு. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன்ற வார்த்தைகள் வந்துருச்சு. இப்போது இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுதோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஆக ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் ஃபைலுக்குள்ளே வந்துடுவோம் மறுபடியும். இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுது? முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துருவோம், இது சும்மா தான் வச்சோம். இப்போ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதில் என்ன வைக்க போகிறோன்னா வியூ காம்போனெண்ட் பயன்படுத்த போகிறோம். ஆக வியூ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து அதை பயன்படுத்துகிறோம். இந்த வியூ காம்போனெண்ட்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் காம்போனெண்ட், அதில் வந்து ரெஜிஸ்டர்ன்ற வார்த்தைகள் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் இன்புட் காம்போனெண்ட்டை பயன்படுத்த போகிறோம். அதனால் மேலே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே டைப் பண்ணும் போதே நம்மளுக்கு வரும் சஜஷன்ஸில், அப்படி கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணும் போதே எல்லா காம்போனெண்ட்டும் வருது, அதில் இந்த காம்போனெண்ட்டும் வரும், பண்ணோடனே இம்போர்ட் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் இன்புட்டும் பயன்படுத்துகிறோம். இந்த டெக்ஸ்ட் இன்புட் வைக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போது ரெஜிஸ்டர்ன்ற டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் வந்துருக்கு. பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணோடனே எடிட் அந்த கர்சரை வந்துச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து இதில் வந்து சில ஆப்ஷன்களை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் வந்து பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வந்து வைக்க போகிறோம். அதனால் பிளேஸ் ஹோல்டர் ஆப்ஷன், அதில் வந்து இமெயில் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்திருக்கும். அப்புறம் வந்து இதில் ஸ்டைல் வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வர வேண்டிய எலிமெண்ட்ஸ் இன்னும் காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் இன்புட் கீழே போட்டுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ற பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். அப்புறம் அதோட வந்து அது பாஸ்வேர்டு அப்படின்றதால செக்யூர் டெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வைக்கிறோம். இதை வச்சு சேவ் பண்ணோம்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இன்புட் இருக்குல்ல பாஸ்வேர்டு, இதில் டைப் பண்ணிங்கன்னா டாட்டாக வரும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுன்றதுக்காக. அப்புறம் இதுக்கு கீழே வந்து பட்டன் காம்போனெண்ட்டை பயன்படுத்துகிறோம். அந்த பட்டனில் வந்து டைட்டில் என்ன இருக்குன்னா ரெஜிஸ்டர், அப்புறம் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த பட்டனும் வந்திருக்கும். அப்புறம் கீழே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் காம்போனெண்ட் கடைசியாக, அந்த டெக்ஸ்ட் காம்போனெண்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்கும், லாகின் ஹேர் அப்படின்ற வார்த்தைகள். இது எதுக்குன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணோன்னா லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்கான வேலையெல்லாம் நம்ம அப்புறமா செய்வோம். இப்போ முதல்ல வந்து இந்த வியூக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வருது, ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லே அவுட்டில் இருக்குது. அந்த லே அவுட்டை நம்ம கொஞ்சம் மாற்ற போகிறோம், சரிங்களா? இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது இந்த லே அவுட்டில். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேரண்ட் வியூ அதில் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன விஷயம் சேர்க்க போகிறோன்னா முதல்ல வந்து இது மொத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் இந்த வியூ காம்போனெண்ட் எடுத்துக்கணும். அப்படின்னும் போது ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துகிறோம். ஃப்ளெக்ஸில் வந்து 1ன்னு கொடுத்தோம்னா பாருங்கள், இப்போ இந்த மொத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் எடுத்துக்கிறதால இந்த எல்லா காம்போனெண்ட்ஸும்
டாப்புக்கு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் நடுப்பகுதி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி அதில் சென்டர் வேல்யூ கொடுத்தா நடுவில் வந்துடும். இப்போ நம்மளுடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது அது சென்டராக நிற்கிது. அதே மாதிரி வந்து இடதுலேருந்து வலது பக்கம் அப்படின்னு பார்க்கும்போதும் அது சென்டராக இருக்கணுன்றதுக்காக அலைன் ஐட்டம்ஸ் அது வந்து சென்டர்னு வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு இன்புட்டோடைய விட்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து டெக்ஸ்ட் இன்புட், அதாவது இந்த இமெயிலோடைய டெக்ஸ்ட் இன்புட்டில் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல வந்து பார்டர் வந்து சேர்க்க போகிறேன். அதனால் இந்த இன்புட்டுக்கு வந்து பார்டர் கொடுக்குறேன். பார்டர் வித் அது வந்து ஒரு பார்டர் கொடுக்குறேன், ஒரே ஒரு பிக்சல் தான். அப்புறம் வந்து பார்டரோடைய கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் பார்டர் கலர் ப்ராப்பர்ட்டி அதில் வந்து கிரே அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து விட்த்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெருசாக்கணும் நீளமாக்கணுன்றதுக்காக விட்த்து வந்து ஒரு 200 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். இது வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 300ன்னு வச்சிங்கன்னா இன்னும் நீளமாகும். ஆனால் நம்மளுக்கு 200 போதும். அப்புறம் வந்து மார்ஜின் வெர்டிக்கல் கொடுக்க போகிறோம். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்க்ரீனில், இல்லைனா உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். மார்ஜின் வெர்டிக்கல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணோன்னா மேலேருந்து கீழே மேலே கீழே அப்படின்ற மாதிரி ஸ்பேசஸ் கொடுக்கும். இந்த இன்புட்டுக்கு மேலேயும் கீழேயும் அது வந்து ஒரு 10 கொடுப்போம். பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மற்றும் பாஸ்வேர்டு இன்புட்டு மேலே கீழேன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து பேடிங் ஹரிசாண்டல், அதாவது இந்த இன்புட்டுக்கு இடது வலது பக்கம், சரிங்களா, கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுக்க போகிறோம். அது வந்து ஒரு 8 ஸ்பேசஸ் கொடுப்போம். கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த இன்புட்டுக்குள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் சரியாக வந்து நின்றுடும் நடுவில். அதுதான். அடுத்து நம்ம இதே ஸ்டைலில் வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு அப்படியே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே மாதிரி ஸ்டைல் தான் ரெண்டும் வந்து வச்சுருக்குன்றதால நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி வருது அப்படின்னும் போது நம்ம அதை வந்து தனியாக இந்த ஸ்டைல் ஷீட் ப்ராப்பர்ட்டியாக ஒதுக்கி வச்சுருது நல்லது. அதனால தான் நம்ம எப்போவுமே இங்கே வந்து கீழே ஸ்டைல்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் வந்து இந்த ஸ்டைல் ஷீட் அப்படின்ற ஒரு காம்போனெண்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸ்டைல் ஷீட்டு, அந்த ஸ்டைல் ஷீட்டில் க்ரியேட் மெத்தட், அதில் வந்து நம்ம இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிகளை உருவாக்கணும். நான் வைக்க போகிறது என்னென்னா டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறேன். அதில் வந்து இந்த ஸ்டைல் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ரெண்டு டெக்ஸ்ட் இன்புட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல்ஸில் டெக்ஸ்ட் இன்புட் ரெண்டுத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணுவோம். அதை வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம ரிஜிஸ்டருக்கான வேலையை செய்வோம் இல்லையா. அதனால் அதை வந்து நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து ஸ்டேட் பயன்படுத்துகிறோம், யூஸ் ஸ்டேட் புக்கு. அதில் வந்து முதல்ல நான் வந்து உருவாக்க போகுது எதுக்குன்னா வந்து இமெயிலுக்கு. ஆக எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துறேன் வேல்யூ. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பேருக்குள்ள என்னவா வைக்க போகிறோன்னா இமெயிலு செட் இமெயில் அப்படின்னு வச்சுக்கிறோம் இமெயிலுக்காக. சரிங்களா? இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு செட் பாஸ்வேர்டு. ஸோ இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு வேல்யூக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கான ஸ்டேட்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு வேல்யூவை எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டருக்கான வேலையை அது செய்ய போகுது. ஆனால் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அது கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் தான்
இங்கே நான் எழுதுகிறேன் handle register. ஸோ இந்த handle registerக்குள்ளே நம்மளுடைய ரெஜிஸ்டருக்கான வேலைகள் நடக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு கான்சோல் லாக் போட போகிறோம். அதில் இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் ரெண்டு வேல்யூகளை இங்கே கான்சோல் லாகில் வெளியிடுவோம். ஆனால் இப்போ இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் வேல்யூவை எப்படி இந்த இன்புட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் நம்ம வந்து ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனர் வச்சுருப்போம். அதில் வர்றது வந்து நம்ம இந்த செட் இமெயில் ஃபங்க்ஷனை வச்சு கொடுத்துருவோம். அதாவது செட் இமெயிலுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்றோம். அப்போது அந்த டெக்ஸ்ட் என்னெல்லாம் வருதோ இந்த இதில் என்டர் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிடும். இதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கும் செட் பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். அதில் வர்றதெல்லாம் அதில் செட் ஆகிரும் பாஸ்வேர்ட் ஸ்டேட்டில். இப்போ ரெண்டுத்தையும் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்து பண்ண போகிறது என்னென்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு நம்ம அந்த கான்சோல் லாக் வந்து வெளியிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த handle register மெத்தடை கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து logesh@jblcode.com அப்படின்னு ஒரு இமெயில், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து test@123 ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கான்சோல் லாக் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கொடுத்த இமெயில், நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்திருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் இப்போதைக்கு நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். ஆக வெற்றிகரமாக இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே சரியாக வேலை செய்யுது. இப்போது ஒரு சின்ன ஒரு டிசைன் மாற்றம் என்னென்னா, இந்த பட்டனுக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு இடைவெளி விடலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துவோம். அதில் வந்து மார்ஜின் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் 10 வேல்யூ கொடுக்குறேன். அது என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அடுத்து இந்த ரெஜிஸ்டர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்கும். அந்த ஸ்டைல் என்னென்னா, இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கிடலாம், ஒரு 20 கொஞ்சம் பெருசாக தெரியும். அதோட அதை போல்ட் ஆக்கிறதுக்கு ஃபாண்ட் வெயிட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அதில் வந்து போல்ட் அப்படின்ற வேல்யூ கொடுத்தாலே போதும், கொஞ்சம் போல்டாக தெரியும் அது. இப்போது நம்ம வேலை அடுத்து என்னென்னா, நம்ம ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த handle register பட்டனில் இந்த வேல்யூஸ் வந்து கான்சோல் லாக் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து எழுதணும். இது வந்து பேக் எண்டில் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் அனுப்பி ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு இந்த இடத்துல இருக்க போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபயர் பேஸை பயன்படுத்தி தான் அந்த யூசரை உருவாக்க போகிறோம். ஃபயர் பேஸை வந்து பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? ஃபயர் பேஸோடைய இந்த பேஜுக்கு போங்க, firebase.google.com போங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும், அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது, நான் சைன்இன் பண்ணிக்க போகிறேன். இதுதான் அந்த பேஜு, வெல்கம் பேஜு. முதல் தடவை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்டோடைய பெயரை வைக்க சொல்லி கேட்கும். நான் வந்து React Native auth demo அப்படின்னு வைக்கிறேன். ஆத்னா லாகின் ரெஜிஸ்டரை குறிக்குது. ஆக நான் ப்ராஜெக்டோடைய பெயரை இதை வச்சுக்கிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். வேணான்னு வச்சுருங்க, இந்த இடத்துல அன்செக் பண்ணிடுங்க. அப்புறம் க்ரியேட் கொடுங்க. ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாகிடும். க்ரியேட் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட்டு. கண்டினியூ கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டுடைய பேஜுக்கு வரும். நம்ம வச்ச ப்ராஜெக்ட் டைட்டில் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து உருவாக்க போகிறது வந்து ஒரு மொபைல் ஆப் இல்லையா, அந்த மொபைல் ஆப்புக்காக தான் இந்த ஃபயர் பேஸ் வந்து பயன்படுத்த போகிறீங்க. உங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்.
நீங்கள் வந்து iOS க்ரியேட் பண்ண போகிறதா இருந்தால் இந்த ஆப்ஷனு, ஆண்ட்ராய்டுக்குனா இந்த ஆப்ஷனு. ஆனால் இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஏன்னா வச்சுருக்கிறது வந்து ஒரு ரியாக்ட் நேட்டிவ் எக்ஸ்போ ப்ராஜெக்ட்டு. அப்போது நான் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த வெப்புன்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்புக்கு ஒரு பெயர் வைக்க சொல்லி கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரியாக்ட் நேட்டிவ் லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சும்மா நீங்களே ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும், உங்களுடைய ஆப்போடைய பேர் தான் அது. ரெஜிஸ்டர் கொடுத்துட்றேன். ரெஜிஸ்டர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபயர்பேஸை எப்படி உங்கள் ப்ராஜெக்டோட கனெக்ட் பண்ணணுன்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணணுன்னா வந்து ஃபயர்பேஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இங்கே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த ஃபயர்பேஸுன்ற எஸ்டிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க பேக்கேஜு. இது ரொம்பவே முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுற ஒன்று. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து ஃபயர்பேஸ் பேக்கேஜில் ஆப்புன்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுலேருந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஃபயர்பேஸ் ஆப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபயர்பேஸில் வந்து சில கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆப் கீ, ஆப் ஆத் டொமைன், ப்ராஜெக்ட் ஐடி, ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து ஏற்கனவே இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு கோடாகவே இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கோடை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம ப்ராஜெக்டில் இன்டெகிரேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ பண்ண போகிறது கவனிங்க. நம்ம ப்ராஜெக்டில் வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரு. ஸோ தேர்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ஃபைல் தான் இதில் தான் இருக்கும். அதில் வந்து ஃபயர்பேஸ் ஆத் அப்படின்ற பேரில் ஒரு ஃபைல். இப்போது இதில் வந்து நம்ம இந்த கோடு இருக்கு இல்லையா, இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோடை அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு இங்கே இதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இன்னும் சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த ஆப்பை வந்து முதல்ல வந்து இனிஷியலைஸ் பண்ண பிறகு நம்ம ஆத் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறேன். இங்கே ஆத் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனிஷியலைஸ் ஆத் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி இந்த ஆப்புக்கான அத்தன்டிகேஷன் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ண போகிறேன். சரிங்களா? ஆக இந்த இடத்துல வந்து நம்ம இனிஷியலைஸ் ஆத் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபயர்பேஸில் வந்து ஸ்லாஷ் போட்டோம்னா ஆத்துன்னு சொல்லிட்டு ஒரு பேத் இருக்குது. அந்த பேத்துலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இனிஷியலைஸ் ஆத். இந்த இனிஷியலைஸ் ஆத் மெத்தடை வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நம்ம இந்த ஆப்போடைய ரெஃபரன்ஸ் கொடுத்துறோம். இந்த ஆப்புக்காக தான் இந்த அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறோம். சரி, இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது இப்போது கடைசியாக வந்து கீழே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்து இந்த ஆத்துன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். இந்த ஆத் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபயர்பேஸோடைய அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்ட மெத்தட்ஸை வந்து பயன்படுத்த முடியும், அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆக நம்ம வந்து ஒரு ஆப் ஒன்று உருவாக்கிக்கிறோம். சாரி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு தப்பு பண்ணிட்டோம். இங்கே இனிஷியலைஸ் ஆத் அந்த மெத்தட் தான் வந்து இங்கே பயன்படுத்தணும். அந்த இனிஷியலைஸ் மெத்தட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஒரு ஃபயர்பேஸ் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வச்சு. அப்புறம் அந்த ஆப்புக்கான அத்தன்டிகேஷன் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி விட்றோம் அத்தன்டிகேஷன் சர்வீஸை. அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எனேபிள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டா அதை நம்ம வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன்லையோ லாகின் ஸ்க்ரீன்லையோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்மளுடைய கோட் வேலை முடிஞ்சிச்சு. இன்னுமே நம்ம வந்து அத்தன்டிகேஷன் சர்வீஸ்க்கான சில
கான்ஃபிகரேஷனை வந்து அந்த ஃபயர்பேஸ் பேஜில் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் திரும்ப இந்த ஃபயர்பேஸ் பேஜுக்கு வாங்க. இங்கே வந்து கண்டினியூ டு கன்சோல் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த பேஜுக்கு திரும்ப வந்துட்டிங்களா? இந்த இடத்துல நம்ம அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். முதல்ல வந்து என்ன பண்ணலாம், இந்த இங்கே இருக்குது பாருங்கள், சூஸ் அ ப்ராடக்ட் டு ஆட் டு யுவர் ஆப் அப்படின்ற தலைப்பு கீழே அத்தன்டிகேஷன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வந்து உங்களதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இப்போது இந்த ஆப்புக்கு, உங்களுடைய ப்ராஜெக்டில் அந்த ஆப்புக்கு வந்து அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வந்து நம்ம இங்கே எனேபிள் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ கேட்குது நம்மக்கிட்ட, நீங்கள் வந்து எதை வச்சு லாகின் பண்ண வைக்க போகிறீங்க ஒரு யூஸரை அப்படின்னு சொல்லி. இமெயில் பாஸ்வேர்டுன்ற ட்ரெடிஷ்னலான வழியாக, அதாவது எப்போவுமே வந்து இமெயில் பாஸ்வேர்டு வச்சு தான் லாகின் பண்ணுவாங்க, அதுவா? இல்லை வெறும் ஃபோன் வச்சு மட்டுமா? இல்லை எப்படி வேணாலும் லாகின் பண்ணிக்கலாமா? அல்லது தேர்ட் பார்ட்டி கூகுள், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி ட்விட்டர்லாம் வச்சு பண்ண போகிறீங்களான்னு. நம்ம எப்போயுமே வந்து ட்ரெடிஷ்னலான வழி, இந்த இமெயில் பாஸ்வேர்டு வச்சு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை நேட்டிவ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி இதில் எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ இமெயில் பாஸ்வேர்டு வச்சு நம்மளால் சைன்இன் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போது எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆக நம்ம அத்தன்டிகேஷன் சர்வீஸில் இனிமேல் இமெயில் பாஸ்வேர்டு வச்சு நம்மளால் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும், லாகினும் பண்ண முடியும். சரி, இப்போது நம்ம இங்கே எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுடைய கோட்லேயும் வந்து இங்கே கான்ஃபிகரேஷன்ஸை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது, ஒரு ஆப்பை இனிஷியலைஸ் பண்ணுறோம், அப்புறமா வந்து அதுக்கு அந்த ஆப்புக்கான ஆத் சர்வீஸை வந்து அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம். அதான் இங்கே நடக்குது. சரி, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோமா? இந்த ஆத் ப்ராப்பர்ட்டியை தான் இப்போது ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் வச்சு ஒரு யூசரோட அக்கௌண்ட்டை உருவாக்க போகிறோம். சரி, முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் மேலே வந்து ஒரு முக்கியமான ஃபயர்பேஸ் மெத்தடை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எந்த பேத்துலேருந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபயர்பேஸில் ஆத்துன்ற ஒரு பேத் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஆத்தில் அது என்ன மெத்தட் பேர்னா, கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மெத்தடு. இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு தேவை. இதை வச்சு தான் நம்மளால் ஒரு யூசரோடைய அக்கௌண்ட்டை உருவாக்க முடியும். சரி, இப்போ இந்த மெத்தடை வந்து எங்கே கால் பண்ண போகிறோன்னா, இந்த ஹேண்டில் ரெஜிஸ்டருக்குள்ளே, இந்த ஹேண்டில் ரெஜிஸ்டரில் இங்கே வந்து கால் பண்ண போகிறோம். நம்ம தான் இமெயில் பாஸ்வேர்டு வாங்கிட்டோம் இல்லையா, அதை வந்து இந்த மெத்தடில் பாஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மெத்தடில் வந்து முதல்ல பாஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஆத் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் நம்ம இந்த ஃபயர்பேஸ் ஆத் ஃபைலை உருவாக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை இம்போர்ட் பண்ண போகிறோம் அந்த ஆத் ப்ராப்பர்ட்டியை. ஆக இம்போர்ட் ஆத் ஃப்ரம் இந்த சர்வீசஸில் ஃபயர்பேஸ் ஆத் ஃபைல்லேருந்து ஆத் ப்ராப்பர்ட்டியை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆத் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி வந்து எரர் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ராஜெக்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போவை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, எரர் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துச்சு எக்ஸ்போ ரீஸ்டார்ட் பண்ண பிறகு. இப்போது இந்த இடத்துல ஒரு வார்னிங் வருது இல்லையா, அதை விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க, அப்புறமா சொல்கிறேன் நான் என்னென்னு. இப்போது இந்த க்ரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம அதில் முதல்ல பாஸ் பண்ண வேண்டியது இந்த ஆத் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து இங்கே முதல்ல கொடுக்கணும். அடுத்தது தான் இமெயில், அடுத்தது தான் பாஸ்வேர்ட். இந்த மூணுத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் போய் உங்களுடைய ஃபயர்பேஸில், உங்கள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டில் ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணிடும் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு, பாஸ்வேர்டுக்கு. அதுக்கு அடுத்து தென் அப்படின்ற மெத்தட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மெத்தட் வந்து ஒரு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? அதனால் இங்கே தென் வந்து பயன்படுத்தி அந்த யூசர் உடைய டேட்டாஸ் எல்லாம் யூசர் க்ரெடென்ஷியல்ஸுன்ற பேரில் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு க்ரெடென்ஷியல் அப்படின்னு வாங்கிட்டு இங்கே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அந்த யூசருடைய டேட்டாவை வந்து எடுக்கலாம். இந்த க்ரெடென்ஷியலுங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே வந்து யூசர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக இந்த யூசர் க்ரெடென்ஷியலில்
டாட் வச்சோம்னா யூசர்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுதான் உங்களுடைய யூசர் டேட்டாவை வச்சுருக்கும். இதை வந்து நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண யூசருடைய டேட்டா இங்கே இருக்கும். அவருக்கு சம்மந்தமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த இமெயில் பாஸ்வேர்டு தவிர்த்து இன்னும் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்று வச்சுருப்பீங்க, அசிங்க் ஸ்டோரேஜ்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த யூசர் ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அவரை டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிடலாம். அதோட ஆப்பை வந்து எப்போல்லாம் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறாரோ அப்போ வந்து அவர் லாகின் பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து சோதித்து அவரை வந்து டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரியாக்ட் நேட்டிவோடைய அசிங்க் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஆக உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஆக ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜ் பேஜ் வரும், npm பேஜ். இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் லிங்க்கில் கிடைக்கும். டாக்குமெண்டேஷன் போவோம். பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனில் முதல்ல இருக்குது பாருங்கள், இந்த npm கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே புது டெர்மினலில் போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்க் ஸ்டோரேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஆப்பில் பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, நீங்கள் வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அசிங்க் ஸ்டோரேஜில் வந்து யூசர் அப்படின்ற பேரில் இந்த டேட்டா வந்து ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்காக இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதாவது ஆப்பில் கிடையாது, மொபைல்லே வந்து ஸ்டோர் ஆகிடும்ன்றதால ஆப்பை க்ளோஸ் பண்ணாலும் இந்த டேட்டா வந்து இருக்கும் எப்போவுமே. இப்போ இந்த டேட்டா இருக்கிறதால அவர் லாகின் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்றது உங்களால் செக் பண்ணி அவரை லாகின் பேஜுக்கோ அல்லது டேஷ்போர்ட் பேஜுக்கோ ரீடைரக்ட் பண்ண வைக்க முடியும். அதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கோடெல்லாம் வந்து நம்ம எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கான வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்பேஸே வந்து பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு வார்னிங் வந்துச்சு. அந்த வார்னிங் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு இல்லையா, அதுதான் இது. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜ் பயன்படுத்த போகிறீங்கன்னா அதை இங்கேயே கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து லாகின் பண்ணாலோ ரிஜிஸ்டர் பண்ணாலோ அந்த யூசர் டேட்டா வந்து உங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடு ரெஃபரன்ஸை கொடுக்குறாங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அந்த வார்னிங் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த கோடெலாம் எழுத வேண்டியது அவசியம் இல்லை, அவங்களே பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைன்லாம் இங்கே எழுத வேண்டாம், இது வேஸ்ட்டு. இதை இம்போர்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபயர்பேஸில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். இந்த ஆத் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம். ஆத் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ வாங்குறோம் இல்லையா, இனிஷியலைஸ் ஆத்ன்ற ஒரு மெத்தட் மூலமாக. அதில் வந்து ஆப்புன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்படி கொடுக்கலாம். அதில் பெர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பெர்சிஸ்டன்ஸில் வந்து ஃபயர்பேஸ் ஆத்தோடைய ஒரு மெத்தடை பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ஃபயர்பேஸ் ஆத்தில் கெட் ரியாக்ட் நேட்டிவ் பெர்சிஸ்டன்ஸ் ஒரு மெத்தட் இருக்குது உள்ள. சரிங்களா? அந்த மெத்தடை நம்ம வந்து இங்கே கால் பண்ணணும், இந்த பெர்சிஸ்டன்ஸுக்கு. அதில் வந்து பாஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜ் மாடியூலை வந்து பாஸ் பண்ணணும். ஆக இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரியாக்ட் நேட்டிவ் நம்மளே தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே இருந்துன்னா ரியாக்ட் நேட்டிவ் அசிங்க் ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ இந்த மாடியூலை வந்து நீங்கள் இதுக்குள்ளே இப்படி கொடுத்துடணும். நம்ம ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மெத்தட் பேரில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெட் ரியாக்ட் நேட்டிவ் பெர்சிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. பெரிஸ்டன்ஸ்ன்னு போட்டேன், பெர்சிஸ்டன்ஸ். ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மெத்தடை வந்து கரெக்டாக கீழேயும் வந்து இப்படி பயன்படுத்துங்க. ஓகே, போன எரர் போன பிறகு புது எரர் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபயர்பேஸோடைய ஒரு எரர், ஆத் ஆல்ரெடி இனிஷியலைஸ்ட். இது என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல் தடவை இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அப்போவே வந்து இந்த ஃபயர்பேஸ் ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இந்த ஃபைலை மறுபடியும் சேவ் பண்ணும்போது என்ன ஆகும், திரும்பவும் இந்த ஃபைல் ரிஃப்ரெஷ் ஆகி இன்னொரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ண நினைக்கும். அப்போ தான் வந்து இந்த எரர் வருது.
அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே வந்து இந்த ஃபயர்பேஸ் ஆப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து திரும்ப வந்து க்ரியேட் பண்ண விடக்கூடாது. ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கோடை வந்து கொஞ்சம் நான் மாற்ற போகிறேன். என்னென்னா இந்த லெட் ஆத்துக்கு அப்புறம் கீழே ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். அதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஃபயர்பேஸ் ஆப் க்ரியேட் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர்பேஸ் ஆப்பில் கெட் இதில் இல்லை, ஃபயர்பேஸ் ஆப்பில் கெட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபயர்பேஸில் எத்தனை ஆப்ஸ் க்ரியேட் ஆனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கெட் ஆப்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதில் நம்மளுக்கு எத்தனை ஆப் க்ரியேட் பண்ணாலும் அது கிடச்சிரும் டேட்டாவாக. அதில் வந்து லென்த் ப்ராப்பர்ட்டியை வந்து செக் பண்ணுறேன். அந்த லென்த் ப்ராப்பர்ட்டி 0வாக இருந்துச்சுன்னா எந்த ஆப்புமே க்ரியேட் ஆகலைன்னு அர்த்தம் இன்னும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம இந்த கோடை வந்து பயன்படுத்தணும். அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். புதுசாக இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஆத் சர்வீஸை இன்டகிரேட் பண்ணுறோம். ஒருவேளை ஏற்கனவே க்ரியேட் ஆகிருந்ததுன்னா இங்கே எல்ஸில் அந்த ஆத் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிக்கணும். எப்படி வாங்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஃபயர்பேஸ் ஆத்தில் ஒரு மெத்தட் இருக்குது, கெட் ஆத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். அந்த மெத்தடை நேரடியாக இப்படி கால் பண்ணோம்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த ஆப்போடைய அத்தன்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே நம்ம இஃப் கண்டிஷனாக போடுறோம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எரர்லாம் புரியலன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வந்து இதை செஞ்சேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ணல, ஒரு ஃபயர்பேஸ் ஆப் க்ரியேட் பண்ணுறோம். அது ஏற்கனவே க்ரியேட் ஆகிருந்ததுன்னா ஆத் சர்வீஸை நேரடியாக எடுத்துக்கிறோம். இல்லைன்னா புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறோம், புதுசாக ஆத் சர்வீஸை அதில் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். இதுதான் விஷயம் இங்கே நடக்கிறது. ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு தேவை ஆத் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு யூசர் அக்கௌண்ட்டை உருவாக்க போகிறோம். சரி, இப்போ யூசரோடைய அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண பிறகு என்ன நடக்கணும் அப்படின்றது வந்து இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஆக அந்த யூசருடைய டேட்டாவை வந்து நம்ம எடுத்துடுறோம் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ்லேருந்து. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கான்சோல் லாக் பண்ணுறேன் உங்களுக்காக. ஏன்னா யூசர் க்ரியேட் ஆன பிறகு அவருடைய டேட்டா என்னவா இருக்குன்றதை பார்க்கணும் நீங்கள், அதுக்காக. சரி, இப்போது நம்ம வந்து இந்த ரெஜிஸ்டர் பேஜ், இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனை சோதிக்க போகிறோம் மறுபடியும். இப்போ இந்த தடவை வந்து ஃபயர்பேஸில் போய் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறோமா இல்லையான்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ நான் போய் வந்து இமெயில் கொடுக்க போகிறேன். இமெயிலில் வந்து logesh@jblcode.com பாஸ்வேர்டு வந்து கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்டு வந்து test@123. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபயர்பேஸில் யூசர் க்ரியேட் ஆகிடுவார். நான் போய் பார்க்குறேன் ஃபயர்பேஸ் பேஜில் போய் பார்க்கலாம். ஃபயர்பேஸ் பேஜில் எங்கே இந்த அத்தன்டிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட்கட் இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் யூசர்ஸ் டேப் ஒன்று இருக்கும். யூசர்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், logesh@jblcode.comன்ற ஒரு இமெயிலுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கும், அது ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ க்ரியேட் ஆன பிறகு இந்த யூசருக்கான சில டேட்டாவை வந்து அது மேற்கொண்டு இந்த இமெயில் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் வந்து இன்னும் சில டேட்டாக்கள்லாம் வந்து அதுவே ஆட் பண்ணிடும். அதை ஆட் பண்ண டேட்டாலாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? கிடைச்ச டேட்டாவை நம்ம கான்சோல் லாக் பண்ணியிருக்கோமா. இப்போ கான்சோல் டேப் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கும். ஸோ நம்ம யூசரோடைய இமெயில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அவருக்கான மற்ற டேட்டாஸ்லாம் வந்து இருக்குது. இமெயில் வெரிஃபைடு, ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து நம்ம செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கணும், டிஸ்பிளே நேம் இதெல்லாம். ஓகே, மொத்தத்தில் வந்து என்னென்னா இப்போ ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுதான் இங்கே நீங்கள் பண்ணது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கான்சோல் லாக் மேலே போட்டோம்னா அதை எடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு இப்போ இது தேவையில்லை. அடுத்தது எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறது. இந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த தென்னுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கேட்ச் மெத்தடை வச்சு எரர் டேட்டாவை வந்து காட்டலாம். இப்போ இதில் வந்து நம்ம எரர் அப்படின்ற பேராமீட்டர் மூலமாக அந்த டேட்டாவை அடையலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த எரரை வந்து கான்சோல் லாக் பண்ணுறேன். இந்த டேட்டா எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போ
இப்போ நான் எரர் வர்ற மாதிரியான ஒரு சோதனையை செய்ய போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணல இந்த logesh@jwelcode.com அப்படின்ற இமெயில், அதையவே திரும்பவும் நான் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது ரெஜிஸ்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர் நடக்காது. அதுக்கு பதிலாக இங்கே கீழே வந்து எரர் வருது பாருங்கள், ஃபயர்பேஸ் எரர்னு வருது கான்சோல் லாக். என்ன எரர் வருதுன்னா, ஆத் இமெயில் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்ற ஒரு எரர் வருது. அதாவது இமெயில் ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இந்த இமெயிலை அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்த எரரை வந்து ஒரு டெக்ஸ்டாக வந்து காட்ட போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட் உருவாக்கிக்கலாம். டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டு. ஆக இந்த இடத்துல கேட்சில் வந்து அந்த எரரை செட் பண்ணுறோம். எரரில் மெசேஜின்ற ஃபீல்டில் அந்த எரர் மெசேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது இந்த கான்சோலாக எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து இந்த எரர் டெக்ஸை வந்து எங்கே காட்ட போகிறோம்னா, இந்த ரெஜிஸ்டர் பட்டனுக்கு கீழே இந்த இடத்துல இங்கே ஒரு டெக்ஸ்ட் காம்போனெண்ட் ஒன்று போடலாம். அதில் வந்து சும்மா எரர்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சுப்போம் இப்போதைக்கு. இந்த எரர் டெக்ஸ்ட் வந்து சிகப்பு கலரில் தெரியணும். அதுக்காக ஸ்டைலிங் வந்து எப்படி கொடுக்க போகிறோன்னா, கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த எரர் வேல்யூவை காட்டுறோம். அதுவும் எப்போ காட்டுறோன்னா, இந்த எரர் டெக்ஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் காட்ட போகிறோம் இல்லையா? ஆக இந்த ஸ்டேட் ஆம்பர்சன் இந்த டெக்ஸ்ட் காம்போனெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஆக இதில் வந்து டெக்ஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த காம்போனெண்ட் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் திரும்பவும் அதே மாதிரி இமெயில் வந்து திரும்பவும் காப்பி பண்ணிக்கிறேன். இதே இமெயில் வந்து கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் எரர் டெக்ஸ்ட்டை காமிச்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம லாகின் ஸ்க்ரீனை வந்து உருவாக்க போகிறோம். லாகின் ஸ்க்ரீன் ஒன்றும் பெருசாக வேலை எடுக்க போகிறதில்ல. நம்ம ரிஜிஸ்டர் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் இந்த கோடை வந்து நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்க்ரீன்ஸ் ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபைல் login screen.js அப்படின்னு ஒரு ஃபைல், அதில் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் என்ன இருந்ததோ அதே மாதிரியான கோட் தான் இருக்க போகிறதால இந்த கோட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து காம்போனெண்ட் பேர் வந்து லாகின் ஸ்க்ரீன். அப்புறம் இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து லாகின் டெக்ஸ்ட்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் ஹேண்டில் ரெஜிஸ்டருக்கு பதில் ஹேண்டில் லாகின். ஓகேங்களா? அப்புறம் இங்கே கீழே வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின்னர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஹேர் அப்படின்னு கொடுக்குறேன் டெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டுடைய பேஜை காமிக்கிற மாதிரி செய்யலாம் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாகின் ஸ்க்ரீனை வந்து பார்க்க போகிறோம், நம்ம செஞ்ச சில மாற்றங்கள்லாம் வந்து சரியாக வந்திருக்கான்னு. ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப் ஜேஎஸில் போயிட்டு, ஏன்னா இந்த ஆப் ஜேஎஸில் தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகுது. இதில் வந்து லாகின் ஸ்க்ரீன் காம்போனெண்ட்டை வந்து காமிக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே லாகின் அப்படின்னு வந்துருக்கு. இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா பட்டன்னு, அதை வந்து நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்,
லாகின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம இமெயில் பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கிட்டு லாகின் வந்து செய்யணும். அதுக்கான ஒரு லாஜிக் வந்து இந்த இடத்துல எழுத போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மாதிரியே இங்கே வந்து சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபயர்பேஸ் ஆத்தில். இந்த மெத்தடை வந்து இங்கே கொடுக்குறோம். இதில் எப்பவும் போல் ஆத் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் ஸ்டேட்லேருந்து வாங்கி வச்சுக்கிட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சைன்இன் பண்ண பிறகு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த க்ரிடென்ஷியலை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தென்குள்ளே. அப்படி இல்லைன்னா எரர் வரும். உங்களுக்கு வந்து அந்த சைன்இன் வந்து சரியாக நடக்கலாம், எரர் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் இதில் நம்ம வந்து செய்ய போகிற மாற்றங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த லாகின் ஃபங்க்ஷன் வேலை செய்தான்னு பார்க்க போகிறோம். ஆக நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நான் உருவாக்கின இந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண போகிறேன். ஆக நான் இங்கே கொடுக்குறேன், பாஸ்வேர்டு வந்து சரியாக கொடுக்குறேன். லாகின் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இன்வாலிட் க்ரெடென்ஷியல்னு வருது. ஒரு வேளை பாஸ்வேர்டு தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டை வந்து சரியாக கொடுப்போம். ஸோ இப்போ லாகின் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே லாகின் ஆன பிறகு நம்மளுக்கு அந்த டேட்டா வந்திருக்கு, ஒரு யூசரோட டேட்டா. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த லாகின் ஆன பிறகு வந்து இந்த எரர் டெக்ஸை வந்து போக வைக்கணும் இல்லையா? இந்த எரர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நான் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் எரர் வந்து எம்டி பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் லாகின் கொடுக்குறேன். இந்த தடவை எரர் போயிடும். எரர் இருந்தால் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ எரர் இருக்கிற மாதிரி பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன், logestest@gmail.com அப்படின்னு இல்லாத ஒரு இமெயிலை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ்னு வருது. ஓகேங்களா? கரெக்டான இமெயில் கொடுத்தா நம்மளுக்கு எரர் வராது. ஓகே, இப்போ நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுது. இதே மாதிரி விஷயத்த நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன்லேயும் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் வந்து ரெஜிஸ்டரில் வந்து எரர் வந்து செட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து நம்ம எந்த இடத்துலையுமே எம்டி பண்ணல. அதனால் இங்கே முதல்ல எம்டி பண்ணிவிட்டு அப்புறம் எரரை செட் பண்ணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கும் ரெண்டுத்துலேயும். இப்போ லாகின் வந்து சரியாக நடக்குது, ரெஜிஸ்டரும் வந்து சரியாக நடக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா டேஷ்போர்ட் ஸ்க்ரீன். டேஷ்போர்ட் ஸ்க்ரீனும் ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான். முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த ஸ்க்ரீன்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் உருவாக்குறோம். இதில் வந்து எப்பவும் போல் ஒரு காம்போனண்ட்டை வெளியிட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிற இந்த லாகின் ஸ்க்ரீனுடைய கோடு வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேஷ்போர்டு ஸ்க்ரீன் அப்படின்னு காம்போனண்ட் பேர் வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தடவை வந்து நம்ம இதில் வியூ காம்போனண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த டெக்ஸ்டில் வந்து வெல்கம் டு டேஷ்போர்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பட்டன் காம்போனண்ட் பயன்படுத்துகிறோம். அந்த பட்டன் காம்போனண்ட்டில் வந்து டைட்டில் என்னென்னா லாக் அவுட். சரிங்களா? இப்போ இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம வந்து இங்கே AppJSல வைக்க போகிறோம். சரிங்களா? இங்கே வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். இந்த லாகின் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து டேஷ்போர்ட் ஸ்க்ரீனை வந்து வைக்கிறோம், அந்த காம்போனண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எரர் வருது. டேஷ்போர்டில் வந்து ஓகே டெக்ஸ்ட் காம்போனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணல, அதுதான் இந்த எரர். இப்போ கரெக்டாக இருக்குது.
அதோட நம்ம வந்து டேஷ்போர்டுன்னு ஃபைல் நேம் வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் மாற்றணும். டேஷ்போர்டு ஸ்க்ரீனுன்னு நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி மாற்றும் போது மற்ற ஃபைல்லையும் வந்து பேரை சரியாக மாற்றணும், ஏன்னா நம்ம மற்ற இதுலேயும் வந்து சரியாக இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதனால் எஸ்ன்னு கொடுங்க, பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம எங்கே வந்து பயன்படுத்துகிறோம், டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து எரர் வருது. ஓகே, போயிடுச்சு அந்த எரர். சரி, இப்போ திரும்பவும் டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு வரலாம். டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஸ்டைலுக்காக சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த வியூ காம்போனெண்ட்டில் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன், ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கும், மேலே போயிடும். அதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பயன்படுத்தி நான் சென்டர் வேல்யூ கொடுக்குறேன், இப்போ சென்டராக வந்துடும். அப்புறம் ஹாரிசாண்டலாக வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த டெக்ஸுக்கும் பட்டனுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கணும், அதனால் இந்த டெக்ஸில் வந்து ஒரு ஸ்டைல் மார்ஜின் வெர்டிக்கல் ஒரு 10 வேல்யூ கொடுக்குறேன், கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கும். சரி, இதுதான் இப்போதைக்கு டேஷ்போர்டு ஸ்க்ரீன். ஓகேங்களா? இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் லாக் அவுட் ஆகி திரும்ப போய் லாகின்னுக்கு வந்துடணும். சரிங்களா? அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹேண்டில் லாக் அவுட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது, அதை தான் இங்கே எழுதுகிறேன். அதை எப்போ கால் பண்ணுவோன்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது, அதனால் இங்கே ஆன் ப்ரெஸ்ஸில் இந்த ஹேண்டில் லாக் அவுட்டை கொடுத்துட்றேன். இந்த ஹேண்டில் லாக் அவுட்டில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூசரோடைய டேட்டா வந்து இந்த லாகின் ஸ்க்ரீனில் நம்ம சைன்இன் பண்ணும் போதோ அல்லது ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணும் போதோ நம்ம அசிங்க் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் அந்த டேட்டாவை. அந்த டேட்டாவை கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு மெத்தட் வந்து நமக்கு இருக்குது, ஃபயர்பேஸ் ஆத் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதுதான் சைன் அவுட் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த ஃபயர்பேஸ் ஆத்தில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை வந்து இங்கே கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணும்போது அதில் வந்து ஆத் ப்ராப்பர்ட்டி அனுப்பணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஆத் ப்ராப்பர்ட்டியை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணி இங்கே உள்ளே பாஸ் பண்ணிடுங்க. இந்த லாக் அவுட் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம வந்து லாகின் ஸ்க்ரீனுக்கு திசை திருப்பி விட்டுருவோம். நேவிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேர்க்கும் போது அதை பண்ணுவோம். இப்போதைக்கு சைன் அவுட் ஆகுதான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ சைன் அவுட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து சைன் அவுட் ஆகிரும். சரிங்களா? ஆக இப்போது லாக் அவுட் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சைன் அவுட் வந்து நடந்துடும். சைன் அவுட் நடந்துதா இல்லையான்றதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். ஆன் ஆத் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி. ஆக இந்த இடத்துல ஆன் ஆத் சேஞ்ச்டு, ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்ச்டு, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து இந்த ஆத் ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணணும். அதில் ஆத் ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணோம்னா ரெண்டாவதாக வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு லாகின் பண்ணியிருக்கிற யூசருடைய டேட்டா வந்து கிடைக்கும். லாகின் பண்ணியிருக்கிற யூசருடைய டேட்டா இருந்துச்சுன்னா அவர் லாகின் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆகிட்டாரு, கிடைக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இஃப் யூசர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு நான் இந்த இடத்துல அந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு கான்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ இருந்தார்னா அந்த டேட்டா வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய கான்சோல் லாக் வந்து லாக்டின். ஒரு வேளை இல்லைன்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் லாக்ட் அவுட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கான்சோல் லாக் பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு. இப்போது லாக் அவுட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா லாக்ட் அவுட்டுன்னு தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அவரை லாக் அவுட் பண்ணிட்டோம், அதனால் இந்த மாதிரி வருது. சரி, லாகின் பண்ணால் நம்மளுக்கு இந்த டேட்டா தெரியுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஆப் ஜேஎஸில் போயிட்டு இந்த ஸ்க்ரீனை ஹைட் பண்ணிவிட்டு
நான் லாகின் ஸ்க்ரீனை இங்கே வைக்கிறேன். ஏன்னா இதில் தான் லாகின் பண்ண முடியும். இதில் வந்து நான் அந்த இமெயிலில் வந்து லாகின் பண்ணுறேன். logesh@jewelcode.com பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். சாரி, ஸ்பேசஸ் இருக்குது இமெயில். ஓகே, இப்போ லாகின் ஆகிருக்கும். இப்போ லாகின் ஆகிருக்குது, டேட்டா வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இந்த லாகின் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் ஸ்க்ரீனை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்சோல் லாகில் வந்து இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் வந்து இங்கே சைன் அவுட் செய்யப்பட்டுருவார். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த சைன் அவுட் லைனை இப்போதைக்கு வந்து ஹைட் பண்ணிடுவோம். இப்போ சைன் அவுட் ஆக மாட்டார். இப்போ இந்த ஆன் ஸ்டேஜ் சேஞ்சில் வந்து நம்மளுக்கு யூசர் டேட்டா கிடைக்கும். அப்போ இந்த லாக்டின் மற்றும் கான்சோல் லாக் இந்த டேட்டா வரும். சரிங்களா? சேவ் பண்ணிவிட்டு இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த யூசருடைய டேட்டா வருது பாருங்கள், லாக்டின் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆக இந்த ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்ச் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தி லாகின் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்றதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். இந்த கோடை நீங்கள் வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும், லாகின் ஸ்க்ரீனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சைன் அவுட் லைனை மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே முக்கியமாக வேலை செய்ய போகுது. இந்த ஆன் ஆத் சேஞ்சு வந்து நம்ம வந்து இந்த லாகின் ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரத்தில் பயன்படுத்துவோம். எப்போன்னா அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போது நேவிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வர போகிறோம். ஆக ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு நேவிகேஷன் தேவைப்படுது. அதை தான் இப்போ அடுத்து செய்ய போகிறோம். நேவிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நேவிகேஷனை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு நம்ம சில பேக்கேஜுகளை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும், ரியாக்ட் நேவிகேஷன் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு. இந்த பேஜ் தான் அஃபிஷியல் பேஜ். இதில் ரீட் டாக்ஸ் போவோம். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் இந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆக இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த டெர்மினலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புது டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற டெர்மினலில் உங்கள் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த புது டெர்மினலில் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பேஜ்லேயே எக்ஸ்போ ப்ராஜெக்ட்டுக்குன்னு அதாவது எக்ஸ்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னும் போது நீங்கள் இந்த டிபெண்டன்சிஸ்லாம் பொருத்தணும், இந்த 2 பேக்கேஜ். அதனால் இந்த லைனையும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹலோ ரியாக்ட் நேவிகேஷன், இதில் வந்து ஒரு சிம்பிள் ரவுட் வந்து எப்படி பண்ணலான்ட்டு. அடுத்து இதில் வந்து முக்கியமான ஒரு லைப்ரரி இந்த நேட்டிவ் ஸ்டாக் அப்படின்ற லைப்ரரி. இதையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த லைனையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதையும் வந்து இந்த டெர்மினலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த லைப்ரரியில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்கிறத தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. என்னென்னா இந்த ஆப் ஜேஸ்க்கோங்க. இங்கே தான் நம்ம வந்து அந்த நேவிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வர போகிறோம். ஏன்னா இதுதான் தலைமை ஃபைல். இதுக்கு கீழே தான் டேஷ்போர்ட் ஸ்க்ரீன், லாகின் ஸ்க்ரீன், ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன்லாம் வரப்போகுது. முதல்ல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து create native stack navigator. இந்த நேட்டிவ் ஸ்டாக் நேவிகேட்டர் வந்து கால் பண்ணுங்கள். இங்கே இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று தரும். அதை வந்து ஸ்டாக் அப்படின்ற பேரில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ன்றதை வந்து ஒரு மெமரி. இந்த மெமரியில் தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்ட தகவலை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இது இல்லாமல் நம்மளால் வந்து நேவிகேஷன் பண்ண முடியாது. சரி, அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்குக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு கண்டெய்னரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக அந்த கண்டெய்னர் பேர் வந்து
நேவிகேஷன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் பேக்கேஜிலேருந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேவிகேஷன் கண்டெய்னரை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தணும். நான் இந்த லைன்லாம் வந்து எடுத்துடுறேன். இந்த இடத்துல இந்த வியூவெல்லாம் தூக்கிடலாம், இது கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஆக இந்த நேவிகேஷன் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி பயன்படுத்திக்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டாக் வந்து பயன்படுத்த போகிறோம். இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஸ்க்ரீனும் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் வந்து இந்த ஸ்டாக்குக்குள்ளே வந்து பதிவு செய்யப்படும். ஆனால் அதை வந்து எதுக்குள்ளே கொடுக்கணுன்னா இந்த ஸ்டாக்குக்குள்ளே நேவிகேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இது வந்து பேரண்ட், இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் இந்த ஸ்டாக்குக்குள்ளே வைக்கப்படணும். அதை எப்படி வைப்போம்னா ஸ்டாக் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஒரு காம்பனண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனோட பேர் என்னன்றதை கொடுக்கணும். அதுக்கு நேம்ன்ற ஒரு ப்ராப் இருக்குது, அதில் நீங்கள் அந்த பேரை கொடுக்கலாம். நான் இப்போ முதல்ல வந்து லாகின்னு கொடுக்குறேன். இது வந்து லாகின் ஸ்க்ரீனுக்கான ஸ்டாக். இப்போது பேர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு காம்போனெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் காம்போனெண்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த காம்போனெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த காம்போனெண்ட் என்னவோ கொடுக்கலாம். இப்போ லாகின் ஸ்க்ரீன் தான் நம்மளுடைய காம்போனெண்ட், அதை வந்து இப்படி கொடுக்கலாம். காம்போனெண்ட்டாக கொடுங்க, அந்த ஃபங்க்ஷன் பேராக மட்டும் கொடுங்க, சரிங்களா? JSX எலிமெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி மற்ற ஸ்க்ரீன்ஸையும் நான் வந்து உருவாக்குறேன். அடுத்து வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன், அந்த காம்போனெண்ட்டை வந்து இங்கே வச்சிடுறேன். அப்புறம் வந்து டேஷ்போர்ட் ஸ்க்ரீன், அந்த காம்போனெண்ட்டையும் இங்கே வச்சிடுறேன். இப்போ 3 ஸ்க்ரீன் உருவாக்கிட்டோம் இந்த ஸ்டாக்கை பயன்படுத்தி, ஓகேங்களா? ஆனால் எடுத்தோடனே இந்த ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ ஒரு ஸ்க்ரீன் தான் தெரிய போகுது. ஒன்று இது தெரியலாம், இது தெரியலாம், இல்லை இது தெரியலாம். எது தெரிஞ்சாலும் அது முதல்ல தெரிய போகிற ஸ்க்ரீன், அது எதுன்றதை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டாக் நேவிகேட்டரில் இனிஷியல் ரவுட் நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த 3த்தில் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம், எது உங்களுக்கு முதல்ல தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீன் பெயர். நான் வந்து இப்போது லாகின் அப்படின்ற ஸ்க்ரீன் பேரை கொடுக்குறேன். ஏன்னா எடுத்தோடனே லாகின் தான் தெரியணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு அந்த லாகின்லேருந்து டேஷ்போர்டுக்கோ ரெஜிஸ்டருக்கோ போகுது, சரிங்களா? அதனால் இதை கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நம்ம பழையபடி வந்து இந்த வியூக்கு வருவோம். இப்போ ஸ்டாக் வந்து தயார்படுத்தியாச்சு. ஸோ முதல் ஸ்க்ரீன் வந்து இங்கே தெரியுது. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பேர் மேலே தெரியுது பாருங்கள், லாகின் சொல்லிட்டு தெரியுது. இப்போது ஏன் வந்து இங்கே லாகின் தெரியுதுன்னா இதுதான் வந்து இனிஷியல் ரவுட், ஓகேங்களா? இதுதான் வந்து முதல்ல தெரிகிற ஸ்க்ரீனாக கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே தெரியுது. இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த லாகின்லேருந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு போக போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த லாகின் ஸ்க்ரீன் உள்ளே வாங்க. இந்த லாகின் ஸ்க்ரீனில் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வச்சுருக்கோம், கிரியேட் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணால் அது வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் தானே அது. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஹேண்டில் கோ டு ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே மேலே உருவாக்க போகிறோம். இந்த ஹேண்டில் லாகின் கீழே இதில் நான் இப்படி உருவாக்குறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேவிகேஷனுக்கான கோடை எழுத போகிறோம். அது ரொம்பவே சுலபம். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் உருவாக்கி அதில் ஒரு ஸ்டாக் ஸ்க்ரீனாக வந்து இந்த ஒவ்வொரு காம்போனெண்ட்டை கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு காம்போனெண்ட்டுக்குமே நேவிகேஷன்ன்ற ஒரு ப்ராப் வந்து போய் சேரும். அதை நீங்கள் வந்து இந்த காம்போனெண்ட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். எப்படின்னா இங்கே நேவிகேஷன் அப்படின்ற பேரில் அதை வாங்கிக்கலாம். இது ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, சரிங்களா? ஸ்டாக் பயன்படுத்தலைன்னா நம்மளுக்கு இது கிடைக்காது. ஆக இந்த நேவிகேஷனை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு அனுப்ப போகிறோம். இந்த நேவிகேஷனுக்குள்ளே நேவிகேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நேவிகேட் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் நேமை கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன ஸ்க்ரீன் நேம் கொடுக்க போகிறேன்னா ரெஜிஸ்டருக்கான ஸ்க்ரீன் நேம். அதை வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே நான் கொடுக்குறேன், ஓகேங்களா?
இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் டச் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனால் நேவிகேஷன் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு போகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துச்சு. ஸ்க்ரீன் பேர் பாருங்கள், ரெஜிஸ்டர்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே லாகின்கான அதாவது ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின்னர் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு திரும்பவும் லாகின் ஸ்க்ரீனுக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லாகின் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். இங்கேயும் எனக்கு வந்து நேவிகேஷன் ப்ராப்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். go to login அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த நேவிகேஷன் ப்ராப்ஸ் வச்சுக்கிட்டு நேவிகேட் பண்ண போகிறேன். அதில் லாகின் ஸ்க்ரீனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இந்த go to login ஃபங்க்ஷன் எங்கே பயன்படுத்தணும், இந்த டெக்ஸ்ட்டில். ஆக இங்கே ஆன் ப்ரெஸ்ஸில் இந்த ஃபங்க்ஷனை இப்படி ரெஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். இப்போ போய் இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் வந்துடும். ஆக இப்போ நேவிகேஷன் நம்மளுக்கு சரியாக நடக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறதால ஒரு ஸ்க்ரீன் மாறுறது ஓகே. ஆனால் நமக்கு ஒரு முக்கியமான நேவிகேஷன் நடக்கணும். எப்போன்னா நம்ம ஒன்று லாகின் பண்ணும் போதோ அல்லது ரெஜிஸ்டர் பண்ணும் போதோ, லாகின் பண்ண பிறகோ அல்லது ரெஜிஸ்டர் பண்ண பிறகோ நம்ம டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு அவங்கள நேவிகேட் பண்ணணும். அதை வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்றது இருக்குது. அதுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த ஹேண்டில் ரெஜிஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுது இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அவரை நேவிகேட் பண்ணி விடணும். இந்த கான்சோல் லாக் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள், யூசர் டேட்டா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து அவரை நேவிகேட் பண்ண வைக்க போகிறோம். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெஜிஸ்டர் நடந்த பிறகு இந்த இடத்துல நேவிகேஷன் ப்ராப்ஸை வந்து பயன்படுத்துகிறேன். அதில் நேவிகேட் மெத்தட், அதில் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் போய் இன்னொரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், அர்ஜுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் இதை செஞ்சு முடித்த பிறகு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு அவர் வந்துடுவார். அதாவது வெற்றிகரமாக முடிஞ்சால் அது டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணி விட்டுரும். இப்போ அதே மாதிரி லாக் அவுட் இருக்குது. சரிங்களா? லாக் அவுட் பண்ணும் போதும் நான் வந்து என்ன பண்ணணும், திரும்பவும் லாகின் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணணும். ஆக டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு வரேன், இங்கே வந்து நேவிகேஷன் ப்ராப் வாங்கிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எங்கே நேவிகேஷன் பண்ண போகிறேன், இந்த சைன் அவுட். இந்த சைன் அவுட் வந்து நடந்து முடிஞ்சால் தான் அவர் வந்து வெற்றிகரமாக நேவிகேட் பண்ணலாம், அதாவது லாகின் ஸ்க்ரீனுக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல சைன் அவுட்டுக்கு அப்புறம் தென் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறேன். ஏன்னா இது வந்து சைன் அவுட்டுங்கிறது வந்து ஒரு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதில் தென் வந்து நீங்கள் பயன்படுத்தி நேவிகேஷன் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நேவிகேஷன் ப்ராப்ஸில் நேவிகேட், அதில் லாகின். ஸோ சைன் அவுட் பண்ண பிறகு லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோடனே லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டார். ஓகே, இப்போது லாகின் பண்ணும் போது நம்ம வந்து மறுபடியும் டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு லைனை நம்ம இங்கே போடணும். எங்கே போடணும், சைன்இன் வித் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனில் தென் யூஸ் பண்ணுறோம்ல, அங்கே போடணும். ஆக இங்கேயும் நேவிகேஷன் ப்ராப்ஸ் பயன்படுத்துகிறோம், நேவிகேட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அதில் டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போது நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ கடைசியாக க்ரியேட் பண்ண யூசர் அர்ஜுன் அப்படின்ற யூசர் இருக்கார், அவரோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணால் டேஷ்போர்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போது ஒரு யூசராக நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு டேஷ்போர்டில் தான் இருக்கணும். ஏன்னா லாகின் பண்ண பிறகு அவர் டேஷ்போர்டில் தான் இருக்கணும், திரும்பவும் லாகின் பேஜுக்கு வரக்கூடாது.
ஆனால் இங்கே நான் வந்து இந்த ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் தான் வரணும். ஆனால் அதுக்கு பதிலாக லாகின் ஸ்க்ரீனில் நிற்கிது. இந்த மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆக லாகின் பண்ண பிறகு அவரை டேஷ்போர்டுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். செக் இஃப் லாக்டு இன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் நம்ம வந்து இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, இந்த ஒரு கோட், அந்த கோடை அப்படியே இங்கே கட் பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் இந்த ஆன் ஆத் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபயர்பேஸ் ஆத்தில். அதையும் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆக இந்த இடத்துல ஆன் ஆத் சேஞ்ச்டு, அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்சில் வச்சு யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்றதுக்கான ஒரு கோடை வச்சுருக்கிறோம். இப்போ யூசர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அவர் லாகின் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேவிகேஷன் பண்ண போகிறோம். அவரை எந்த பேஜுக்கு, எந்த ஸ்க்ரீனுக்கு, டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட பலன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ பயன்படுத்த போகிறோம், இந்த லாகின் ஸ்க்ரீன் லோட் ஆகி வந்த பிறகு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் லோட் ஆகி வந்த பிறகு நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் பயன்படுத்துகிறேன். ரியாக்டோடைய யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு காம்பனண்ட் லோட் ஆகின பிறகு கால் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதில் நான் இந்த செக் இஃப் லாக்ட் இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண உடனே டேஷ்போர்டுக்கு வந்துடுச்சு. ஏன்னா யூசர் லாகின் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அப்போ கண்டிப்பாக லாகின் பேஜில் இருக்கக்கூடாது, டேஷ்போர்ட் பேஜுக்கு தான் வரணும். இப்போ நான் திரும்பவும் இந்த ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த ஆப்பை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே லாகின் பேஜுக்கு வந்த உடனே பாருங்கள் டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஏன்னா யூசர் லாகின்ல இருக்கிறாரு. இதுவே நான் இந்த யூசரை வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி நிற்காது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா யூசர் வந்து லாக் அவுட் ஆனதால் அது லாகின் பேஜ்லேயே தான் நிற்கும். பாருங்கள் லாகின் பேஜ்லேயே தான் நிற்கிது. ஏன்னா யூசர் வந்து லாகின் பண்ணலை, அப்போ லாகின் பேஜில் தான் நிற்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசராக லாகின் பண்ணிக்கிறேன் ஒரு சோதனைக்காக. லாகின் பண்ணால் டேஷ்போர்டுக்கு வந்துடும். ரிஃப்ரெஷ் பண்ணாலும், அதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் தான் அது நிற்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து யூசர் லாகின் பண்ணியிருக்கிற போது அவருக்கு காட்ட வேண்டிய ஸ்க்ரீன் என்னவோ அதை காட்டலாம். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த நேவிகேஷனை லாகினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது முதல்ல இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீன், ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். லாகினோ இல்லை ரெஜிஸ்டரோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ப்ராஜெக்டில் நேவிகேஷனையும் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை யூசர் லாகின் பண்ணால் அவர் எப்படி திரும்பவும் டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் லாகின் பண்ணுறதுன்றதுக்கு இந்த ஒரு ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். மொத்தத்தில் நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த லாகின் ரெஜிஸ்டரை வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி மொபைல் ஆப்பில் வேலை செய்யுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே, கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை முடிச்சு நீங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நிறைய ரியாக்ட் நேட்டிவில் எக்ஸாம்பிள்ஸை நமக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்த வீடியோ வரணுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு நிறைய ரீச் வரணும், அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டப்பில் இருக்குது, அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் இந்த சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் பார்ப்போம். நன்றி.